இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு புதிய வேற லெவலான சைனீஸ் சீரிஸ் தான். இது பேரு கொஞ்சம் வித்தியாசமா தான் இருக்கும். பி கிங்னா பீஸ்ட் கிங்னு நினைக்கிறேன். கண்டிப்பா அதுதான் வரும். இதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனல்ல ஆல் டிவோர்சிங் வேல் ஹோம் கமிங் சொல்லக்கூடிய ஒரு சைனீஸ் சீரிஸ் போட்டிருப்போம். அதுல வந்து எப்படி ஒரு ஹீரோக்கு ஹீரோ மட்டும் இல்ல அந்த உலகத்துல இருக்க எல்லாருக்குமே வந்து அவங்களுக்கான ஒரு பெட் இருக்குமோ அது போல இந்த ஒரு கதையிலையும் நம்ம ஹீரோக்கு மட்டும் இல்லாம அந்த உலகத்துல இருக்க எல்லாரும் தங்களுக்கான ஒரு பெட்டை வச்சு சண்டை போடுவாங்க. ஆனா நிறைய பேர் வந்து காமெடியா இந்த போக்கிமான் சீரிஸ் மாதிரியே இருக்கு ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. பட் ஆனா இது அனிமே, அது வந்து லைக் கார்ட்டூன் தான். சோ அது காமெடியான விஷயம் கிடையாது. முக்கியமா இந்த ஸ்டோரியை பத்தி ஏதோ சொல்ல தேவையில்ல பெருசா. இதுதான் கான்செப்டா போகும். முக்கியமா வந்து நம்ம ஹீரோ ரியல் லைஃப்ல ஒரு மாங்கோன்னு சொல்லக்கூடிய இந்த சைனீஸ் மாங்கோ கிரியேட்டரா இருப்பான். நம்ம ஜாப்பனீஸ்ல எப்படி மாங்கா இருக்குமோ அந்த மாதிரி அது சைனீஸ்ல ஒண்ணு. அந்த கிரியேட்டரா இருக்கிறவன் தெரியாதமா அவன் ஏதோ அந்த ஒரு கதையிலேயே உள்ள போய் மாட்டிப்பான் இசக்காயி. சோ இந்த அனிமே ஒரு இசக்காய் அனிமே. அது மட்டும் இல்லாம ஹீரோ ஓவர் பவரானவன். அவன் ஏதோ கதையில அவன் தான் ஹீரோ. அப்ப அப்படி இருக்கும்போது அவன் ஓவர் பவரா இருப்பான். கதை உண்மையிலேயே என்ன கேட்டீங்கன்னா வேற லெவலான அனிமேஷன். கூடவே ஆக்ஷன் எல்லாம் பாத்தீங்கன்னா சும்மா வெட்டி செஞ்சிருக்காங்க இந்த அனிமேஷன்ல. கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நம்புறேன். சோ பாக்குற ஒவ்வொரு ஃபர்ஸ்ட் எபிசோடோட அப்படியே போயிடாம தொடர்ச்சியா போடக்கூடிய எபிசோட கண்டினியூ பாக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. சரி வாங்க நம்ம கதை போலாமா. கதையோட ஆரம்பத்துல பார்த்தா ஒரு 2 க்ளோஸ் நண்பர்கள் வந்து தங்களுடைய வாழ்வா சாவான போராட்டத்துல ஒருத்தர் மாதிரி உடச்சிட்டு பயங்கரமா அடிச்சு மாறானுங்க. அதுல அந்த ரோஸ் கலர் ஆர் வச்சிருக்கிற அந்த ஒரு நண்பன் பாத்தீங்கன்னா தன்னுடைய கர்ஸ்ட் வெப்பன் ஒன்னு வெளியே எடுத்து தன்னுடைய கட்டுப்பாட்டிலே இல்லாம ஆக்ரோஷமா அவனுடைய நண்பனை அட்டாக் பண்ணுவான். அவன் எவ்வளவோ சொல்லி வைப்பான், டே அது கர்ஸ்ட் வெப்பன்ரா, அதை விட்டுறான்னு. ஆனா அவன் கேட்க மாட்டான் எதையுமே. ஷான்மின் அந்த வெப்பன் நல்லதுக்கு இல்ல, அதோட சாபம் நடந்திருக்கு, அது கீழே போட்டு எங்க பாடுறா, நீ தான் எனக்கு தடையா இருக்கு. ஏன்னா ஆரம்பத்துல நீ என்னை விட்டு பிரிஞ்சதுக்கான காரணம் அதுதான் இப்ப என்ன இப்படி வந்து நிறுத்திருக்க. அது எனக்கு புரியுதுடா. ஆனா இப்போ நீ திரும்ப வரதுக்காக தான் நான் சொல்றேன். தயவு செஞ்சு அந்த ஒரு வெப்பனை கீழே போட்டு நம்ம 2 பேரும் சேர்ந்து இப்ப நம்மளுடைய வீட்டுக்கு திரும்புவோம். அப்படியா, ஓகே. ஆனா இப்போ நான் மட்டும் தனியா வீட்டுக்கு போறேன் அப்படின்னு தன்னுடைய நண்பனை கூட பார்க்காம அவன் கொடூரத்தனமா அட்டாக் பண்ணான். அந்த ஒரு அட்டாக்ல பார்த்தா கடைசியில அந்த ரோஸ் கலர் வச்சிருக்க ஷாங்மின் சொல்லக்கூடிய அந்த நண்பன் தான் தோத்து போயிடறான். என்ன மன்னிச்சிடறான், இப்போ நம்ம 2 பேருமா வீட்டுக்கு போவோமா அப்படின்னு அதே இடத்துல அவன் செத்துருவான். இன்னொரு நண்பன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பான், இப்படி நடந்திருக்க கூடாதுன்னு. இது எல்லாமே பார்த்தா மாஹோவா தலைவன் இப்ப நம்ம ஹீரோ தான் கிரியேட் பண்ணி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கான். இந்த கதை எப்படி போகுது, சூப்பரா இருக்கா. கடைசியில அவனுடைய நண்பனை அவன் கையால கொண்டுறான். அப்போ ஆன்லைன் மீட்டிங்ல பார்த்தா இவனுடைய இந்த ஸ்டோரி ரைட்டிங்கான டீம் இருப்பாங்களே, அந்த டீம்ல இருக்கவங்களா கதை நல்லா தான் இருக்கு, பட் இருந்தாலும் என்ன எதை கேட்டாலும் கொல்றதே இப்படி வருது, நண்பன் துரோகம் பண்ணிடுறானா, அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு உன்ன பக்கம் ஒரு பொண்ணு சொல்றதுல யார் அதை பத்தி கவலைப்பட்டா, நீ யாரு முதல்ல இதுல அட கடவுளே என்ன மறந்துட்டீங்களா, நான் என்ன பத்தி அறிமுகத்தை கொடுத்துறேன், தேவையில்லை வெளியே போன்னு சொல்லிட்டு அந்த கால் கட் பண்ணி விட்டுருவா அவளுக்கு. அப்புறம் சீஃப் எடிட்டர் யாங், நீங்க என்ன நினைக்கிறீங்க இதுல? இது பரவாயில்ல, நீங்க அப்படிலாம் என்ன கூப்பிட வேணாம், யாங் மட்டும் கூப்பிடுங்க, உங்களுடைய மகா ரொம்ப நல்லா இருக்கு, முடிஞ்ச அளவுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்களே சொல்றேன், அது பயங்கரமா சேல் ஆக போகுது, கதை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போகுது அப்படின்னு இவன் போற இந்த கதைக்கு எந்த விதமான தப்பும் சொல்லாம அவனுக்கே முட்டு கொடுத்து அவங்க பேசுறாங்க. ஏன்னா இவங்கிட்ட பேசினா நமக்கு எங்கடா வேலை முடிச்சு கொடுக்க மாட்டானு கவலையப்படாதீங்க, நீங்க பயப்படாம எது வேணாலும் சொல்லலாம். மிஸ்டர் வாங் நான் சொல்றது தப்பா சரியா, என்னால முடிஞ்ச அளவுக்கு இன்னும் நம்பர் 1 இது பெஸ்ட் கொடுக்குறதுல. ஆமா நீங்க அதை கேட்க வேண்டிய அவசியமே இல்லை சொல்லிட்டு அந்த மிஸ்டர் வாங்க உன்னோட பக்கம் ஹீரோக்கு எதிராக பேசல. இது வரைக்கும் என்னுடைய ஸ்டைல் ஆஃப் இந்த ஒரு ப்ராஜெக்ட்ஸ்க்குமே எந்த விதமான குறையும் யாரும் சொன்னது கிடையாது, எந்த ஒரு பிரச்சனையும் வந்ததில்லை. அதனால ஃபீல் பண்ணாதீங்க, எனக்கு தெரியும் எந்த வேலை எப்ப முடிக்கணும்னு. அதனால நீங்க கேட்கற வேலையை நான் சீக்கிரமாவே முடிச்சு கொடுத்துருவேன். அப்புறம் அவங்க 2 பேருமே சரி உங்களுக்கு என்ன வேணுதோ என்ன தோணுதோ அதை பண்ணுங்க, காலை கட் பண்ணுங்க சொல்லிட்டு கட் பண்ணிடுவாங்க. இப்போ பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி காலை கனெக்ட் பண்ணுவா. இருங்க ஒரு நிமிஷம், நீங்க என்ன கேரக்டர் எல்லாமே பொம்மை மாதிரி வரைஞ்சு வச்சிருக்கீங்க, அது கொஞ்சம் மெச்சூர் ஆகணும் நல்லா இருக்கும், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு அவ சொல்றதுக்குள்ள பார்த்து திரும்ப கால் கட் பண்ணிடுவாங்க. இது ஏன் கதை, எனக்கு என்ன தோணுதோ நான் அதுதான் பண்ணுவேன், யாருடைய ஆலோசனையும் அதில் தேவையில்லை, எனக்கு தோன்றது தான் நான் இங்க வரைவேன் அப்படின்னு ஹீரோ மும்பரமா பார்த்தா நைட்டு ஃபுல்லா வேலை செஞ்சுட்டு இருக்கான். இது முடியல, இன்னமும் மிஸ் ஆகுது, அதை ஆட் பண்ணி ஆகணும் அப்படின்னு நைட்டு ஃபுல்லா பார்த்து ஹீரோ உணர் பக்கம் தன்னுடைய வேலையை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஒரு சமயத்தில் பார்த்து திடீர்னு அவனுக்கு ஒரு அன்னோன் கால் வரும். ஹலோ யாரு, நான் வேலை செஞ்சுக்கிறேன், யாரா இருந்தாலும் கால் கட் பண்ணுற மாதிரி பேசிட்டு இருக்க. அந்த டைம்ல அந்த கால் இருந்தவன் உனக்கான டைம் வந்தாச்சு, நீ ரெடியா, உன்னுடைய வாழ்நாள் முழுக்க இந்த ஜென்மம் ஃபுல்லாவே உன்னுடைய லைஃப் மாற போகுது. யாரா நீ என்னடா கால பேசிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி உன்னோட பக்கம் ஹீரோ பேசிட்டு வைக்கிற அடுத்த செகண்ட்ல அந்த இடத்த விட்டு ஹீரோ காணாம போயிடுவான். அதுக்கான அர்த்தம் அவன் அந்த கதைக்குள்ள உள்ள போயிடுவான். அப்புறமா இப்போ அந்த கதையை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ ஹீரோ இசக்கை ஆயிட்டான். அந்த ஒரு டவுன் பேர் வந்து போம்போன் டவுன். அப்புறம் அந்த இடத்துல வந்து மிகப்பெரிய ஒரு எக்ஸாமினேஷன் வந்து நடத்துறதுக்காக அந்த டவுனையே வந்து டெக்கரேட் பண்ணிட்டு இருக்கிறதுல அந்த வில்லேஜ் சீஃபா இருக்கிற பேனர் செட் பண்ணிட்டு இருப்பாரு தன்னுடைய அடியால வச்சு. டக்குன்னு பார்த்த ஹீரோவா என்னையா மண்டராசாய மாதிரி யோசிச்சுட்டு இருக்க, வெல்கம் டு பம்பம் டவுன் ஃபெமிலியர் டேமர் கவுன்சில் எக்ஸாமினேஷன் போடு, அந்த பேனர்ஸ்ல அப்படி போட்டினா தான் வருவாங்க அப்படின்னு ஹீரோ புது ஐடியாவா அவங்களுக்கு தொடர்ந்து அவங்களுக்கு நல்ல ஐடியா இருக்குன்னு சொல்லிட்டு ஏத்துக்கிறாங்க. ஏன்னா ஹீரோ தானே அந்த கதையோட ஓனரே, சரி ஆத்தரே, அதனால அவனுக்கு எல்லா விஷயமும் தெரியும், என்ன பண்ணணும் எதை பண்ணக்கூடாதுன்னு. அப்புறம் அவர் போறது முன்னாடி இங்க பாரு தம்பி, நீ நல்ல ஐடியா கொடுத்த சாங்மின், நீ கண்டிப்பா அந்த எக்ஸாம்ல வந்து கலந்துக்கணும், தயவு செஞ்சு லேட் பண்ணிடாத, ஓகேயா, நான் தான் இந்த கதையோடைய ஆத்தர், ஆனா நான் தான் இந்த கதைக்குள்ள வந்து இப்போ எல்லா விதமான என்பிசி கேரக்டருக்கான அப்பாவா இருக்கேன். இங்க நான் நினைக்கிறது தான் நடக்கும், நான் வச்சதுதான் ரூல்ஸே. யார் இந்த உலகத்தை கிரியேட் பண்ணா, அதுவும் நான் தான். எல்லாமே நான் தான் கிரியேட் பண்ண, எல்லாமே பர்ஃபெக்ட்டா இருக்கா, ஒரு பிசிறு தக்காதான்னு சொல்லவும் அடுத்த செகண்ட் ஹீரோ இறங்கி வர பாப்பா பாருங்க, அவன் கால் வச்ச இடம் மொத்தம் உடஞ்சு கீழே விவான். ஒரு செகண்ட்ல பார்த்தா எனக்கு ஒன் பஞ்ச் மேன் கீழே விழற மாதிரி இது. ஏன்னா ஹீரோ வேற மட்டும் அவன் டிராயிங் பாத்தீங்கன்னா காமெடியா வரையறான்னு பேர்ல காமெடி ரியாக்ஷன் வரையறதெல்லாம் பார்த்தா ஒன் பஞ்ச் மேன் சாயல் வந்து போகுது. சை என்ன இது இப்படி உடஞ்சு போயிடுச்சு, இதை ஏன் நான் இப்படி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன், டேய் ஒழுங்கா டிசைன் பண்ணிருக்கணும். அப்புறம் ஹீரோ திரும்பி வந்து அந்த செட்டிங்ஸ் மாத்துறாங்க. அதுக்காக ஒரு நோட் பேப்பர்ல எடுத்து திரும்ப ட்ரை பண்றதுக்காக பழைய ஹீரோவை யோசிக்கிறான், ரியல் லைஃப் ஹீரோவை. அவன் யோசிக்கிற சமயத்துல அவனுக்கு தலை பயமா வலிக்குது. அதுக்கப்புறம் பார்த்த ஹீரோவோட அந்த நண்பன் இடத்துக்கு வந்துருவான். ஏய் என்னடா இங்க பண்ணிட்டு இருக்க ஷாங்மின், போலாமா எக்ஸாம் நடக்கிற இடத்துக்கு, என்னாச்சு உனக்கு? எனக்கு ஒண்ணுலடா, லைட்டா தலை வலிக்கல மாட்டேன், நான் எப்பவுமே ரெடியா தான் இருக்கேன், அது தெரிஞ்சது தானே, காலையிலேயே என்ன போதையில இருக்கியான்னு. அப்புறமா அவனுடைய நண்பர் ரொம்பவும் சந்தோஷமா மேல பார்த்து சிரிக்கேன். ஹீரோவும் மேல பார்த்துட்டு வாய குழப்பாம பாருங்க. ஏன்னா பார்த்தா அந்த இடத்துல வந்து இந்த எக்ஸாமினர்ஸ் உடைய ஏர்ஷிப் வந்திருக்கு. அதை பார்த்துட்டு அவனே வாயடிச்சு போறதுக்கான காரணம் வந்து ஹீரோ வந்து மேல இருக்கிற ஆங்கிள் தான் பார்த்திருப்பான். பட் அந்த ரியல் லைஃப் உள்ள போகும்போது தான் தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு ஆங்கிள் ரொம்ப வித்தியாசமா எவ்வளவு பிரம்மாண்டமா அது தெரிஞ்சிருக்கும். டேய் இது நானாடா வரைஞ்ச இப்படி இருக்கடா க்ளோஸ் அப்ல, ஷாங்மின் வாடா வாடா, அவங்களே வந்துட்டாங்க சீக்கிரம் போன்னு சொல்லிட்டு அவன் நண்பன் ஹீரோ ஈத்து போறான். அது உண்மைதான். இதுக்கப்புறம் என் கதையே இந்த இடத்துல ஆரம்பிக்குது. அப்புறம் அந்த ஏர்ஷிப்ல பார்த்த ஒரு முக்கியமான ஆள் காமிக்க அந்த ஒரு லேடி கிட்ட நம்ம வந்துட்டோம் மேடம், ஓகே ட்ரையல்ஸ் திரும்பி ஆரம்பிக்க போகுது இந்த வருஷம், நான் காத்துட்டு இருக்கேன், இந்த முறை அவன் வரான்னு பார்ப்போம். அப்புறம் வந்து அந்த எக்ஸாம் நடக்கிற இடத்துல
அந்த எக்ஸாம் நடத்தக்கூடிய ஆட்கள் வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் எல்லாருக்கும் சொல்லிக்கிறாரு. உங்க எல்லாரையும் போம் டவுன் செலக்ஷன் சைட்டுக்கு வர வைக்கிறேன். இதுல ஃபெமிலியர் டைமர் எக்ஸாமினேஷன் நடக்க போகுது. எங்க பாருங்க, இந்த எக்ஸாம்ல கலந்தக்கூடிய ஒவ்வொருத்தரும் உங்களுடைய ஃபெமிலியர் எக் எதுன்றதை சூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஃபெமிலியர் எக் உங்களுடைய பவர்ஸை பயன்படுத்தி அதோடைய டைம் லிமிட்டை கம்மியாக்கி அதை சீக்கிரமா பொறிச்சு அந்த உள்ள இருக்கிற அந்த ஃபெமிலியரை வெளியே வர வைங்க. நீங்க சூஸ் பண்ற ஒரே ஒரு முட்டையுடைய ஃபெமிலியர் தான் கண்டிப்பா உங்களுக்கான ஒரு ஃபெமிலியரா மாற போகுது. அது எந்த வகையான ஃபெமிலியரா வர இருக்கலாம், அது எந்த ஸ்டார்ல வேணா இருக்கலாம். சோ ஒருத்தர் சூஸ் பண்ணதை இன்னொருத்தர் சூஸ் பண்ணாதீங்க. ஹீரோவுடைய நண்பனும் எப்படியோ ஷாங்மின் இதுக்காக தான் காத்திருந்தேன், எனக்கு எப்படியாச்சும் ஒரு ஹை ரேங்கா இருக்கிற ஹை ஸ்டார் எக் வேணும்டா, அதுக்குள்ள இருக்கிற அந்த பீஸ்ட் எனக்கு எல்லாத்தையுமே பண்ணணும்டா. ஆமால அதை நம்ம தேடுவோம் சொல்லிட்டு ஹீரோ ஒன்று பக்கம் எது பெஸ்டான ஒரு எக்கா இருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோவே சர்ச் பண்றான். அந்த ஸ்டார் மெஸ்ட் அந்த ஸ்பிரிட் எனர்ஜி வச்சிட்டு இருக்காங்க, சிம்பிள்லாம் போட்டு அதுதான் நினைக்கிறேன். நான் எதிர்பார்த்து தான், ஏன்னா இந்த ஸ்டோரி மொத்தமா உருவாக்குனதே நான் தான். சோ நான் ஒரு ஹீரோவா இந்த இடத்துல இருக்கிறதுல எந்த விதமான பிரச்சனையும் இல்ல. ஆனா இவங்களை பொறுத்தவரைக்கும் சாதாரண என்பிசி கேரக்டர். அப்போ ஹீரோவுடைய நண்பன் டக்குன்னு பார்த்தா அவனை கட்டி பிடிப்பான். ஷாங்மின், உண்மையிலே நான் உன்னுடைய நண்பனா யூக்ஷாங் சொல்ற விஷயத்தை கவனிச்சுக்கோ. நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தான் வளர்ந்தோம், பேரண்ட்ஸ் எல்லாமே. எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு ஃபேமிலினா நீதான்டா, நீதான் என்னோட ரியல் பிரதர். நான் அப்படிதான் உன்னை இது நாள் வரைக்கும் பார்த்தேன். கண்டிப்பா இன்னைக்கு நான் பாஸ் பண்ணணும், நீயும் பாஸ் பண்ணணும். ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த எக்ஸாமுக்கு செலக்ட் ஆயிட்டு அடுத்த கட்ட லெவலுக்கு போகணும். சோ ரெண்டு பேரும் சமாளிப்போம். வா ஷாங்மின் போ அப்படின்ற மாதிரி ஹீரோ அவனோட பக்கம் அவனை சொல்றதுல ஹீரோக்கு அந்த உணர்ச்சி பொங்கிடும் பாருங்க. அவன் ஏதோ கதையில இந்த ஒரு ஸ்கிரிப்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா ஏடா கூடமா இருக்கும். பட் ஆனா அது ரியல் லைஃப்ல அவன் ஃபேஸ் பண்றதுனால இந்த இடத்துல பாத்தீங்கன்னா அவனுக்கே உணர்ச்சி பொங்கிடும். இவ்வளவு நாளா வெளி உலகத்துல கல் நெஞ்ச காரணம் இருந்த என்ன இப்படி என்பிசி கரெக்டா கரைச்சி போட்டியடா, எனக்கு ரொம்ப எமோஷன் ஆயிடுச்சு. ஆனா எது இவன் தேவையில்லாம இப்படி கட்டி பிடிக்கிறேன். அப்புறமா ஹீரோவுடைய நண்பனா இருக்கிற அந்த ஷோயோ வந்து அந்த இடத்துல இருக்கிறது ரொம்ப பெஸ்டான ஒரு எக் கிட்ட போயிட்டு அதை சீக்கிரமா போய்க்கிறதுக்காக ட்ரை பண்ண எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆவாங்க. இவன் இதை போயிட்டு ட்ரை பண்றானே, உடனே பார்த்தா மத்தவங்க எல்லாருமே அதே மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஹீரோவும் எனக்கு எது பெஸ்ட்ன்றது எனக்கு நல்லாவே தெரியும், எனக்கு தேவையான நானே போய் எடுத்துக்கிறேன். ஹீரோ வந்து கிராஸ் பண்ணி போக அடேங்கப்பா இது 3 ஸ்டார் கிரவுலிங் டிராகன் தானே, கண்டிப்பா ஹையஸ்ட் ஸ்டார் ஃபெமிலியர் எக் இதுவா தான் இருக்கணும். அப்ப இது என்ன பக்கத்துலயே இது 0 ஸ்டார் ஃபெமிலியர், இது போம்பமா தான் இருக்கும். இது சிட்டில இதெல்லாம் பார்க்கிறது ரொம்ப அதிசயம். சரி என் ஃப்ரெண்ட் என்ன பண்ணிட்டு இருக்கானோ அதை அவன் சிறப்பா பண்ணட்டும். ஏன்னா கதைப்படி அவனுக்கு 0 ஸ்டார் இருக்கிற ஃபெமிலியர் தான் கை கொடுத்து அவனை ஒரு பெரிய லெவலுக்கான ஆளா பின்னால மாத்த போகுது. ஹீரோவும் நான் எதை சூஸ் பண்றது, கதைப்படி எதை சூஸ் பண்ணலாம் அப்படின்னு எல்லாமே அவன் யோசிக்கிற படி தான் போகுது. அந்த இடத்துல பார்த்து திடீர்னு ஒருத்தன் இது சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இன்னொரு போய் தொடர்றதுக்காக போக அந்த இடத்துல வந்து ஹீரோ அதை கவனிச்சிருவான். ஆஹா இது 2 ஸ்டார் ஃப்ளையிங் டைகர் ஆச்சு, ஒயிட் டைகர் வேற சமையா போய் அப்படின்ற மாதிரி அவன் பேசுறதுல ஓஹோ இங்கதான் இருக்கா, என்ன மன்னிச்சிரு தம்பி, இந்த முட்டையை நான் எடுத்துக்கிறேன், கதைப்படி மொக்கா மக்கா எனக்கு தான் இது வரணும். ஹீரோ அதுக்கு ஒரு பாவம் அவன் கொட்டு போட்டு வாங்கிட்டு அவங்க இருந்து ஹீரோ அதுக்கப்புறம் தன்னுடைய பவர்ஸ் கொடுத்து கொஞ்சமா கொடுக்குறே பார்த்தா அது சீக்கிரமா குறிச்சு வெளியே வந்துடும். இதுக்கப்புறம் 2 ஸ்டார் விங்கு ஒயிட் டைகர் எனக்கு சொந்தம். ஹீரோ பண்ண வேலையை பார்த்துட்டு எல்லாம் வாயப்படுறா, டே என்னடா சாதாரண மொட்டை தலையை எப்படி பண்ணிட்டானேடா, 2 ஸ்டார் விங்கு ஒயிட் டைகர் அது பிரமாதம், வில்லேஜ் சீவ் ஒரு பக்கம் பெருமை போறாரு, என் கிளான்ல நீ ரொம்ப பெஸ்டான பையன்டா. ஆனா இந்த எக்ஸாமினர் ஒரு பக்கம் பார்த்துட்டு வாயப்படுறாரு. இது வரைக்கும் 2 ஸ்டார் ஃபெமிலியரா இருக்கிற எக்க வந்து யாராலையுமே பெருசா ஹர்ச்சரிங் பண்ண முடியாது. உனக்கு பேர் கொடுக்கணுமே, என்ன கொடுக்கலாம், உன் பேர் பிக் கேட் இல்ல அது நல்லா இல்ல, டாமி இல்ல அது நல்லா இல்ல, ஸ்னோவியும் நல்லா இல்ல, ரெட் வேணாம், டைகர் பாய் வேணாம், பேரே இல்ல அது பேர் நல்லா இல்ல, உன் பேர் இதுக்கப்புறம் கூஃப் பால் அது அவனுக்கு லைட்டா பிடிச்சிருக்கு. டக்குன்னு ஹீரோ ஒரு டைலாக் சொல்லுவான் பாருங்க, நான் எப்படி சொல்றது, ஹீரோ பார்த்தா டக்குன்னு உன் பேர் இதுக்கப்புறம் கூஃபி டைகர்ன்றான். இதுலயே தெரிஞ்சிருக்கும் என்ன ட்ரெண்டிங்ல இவனுக்கு போயிட்டு இருக்காங்க. அந்த கூஃபின்ற பேரு கண்டிப்பா நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், அப்படி தெரிஞ்சவங்க கமெண்ட்ல சொல்லுங்க. ஆனா இதுக்கும் அவங்களுக்கு எந்த விதமான லிங்க் எல்லாம் கிடையாது, அவங்க எதிர்த்து அந்த பேர் வச்சிருக்காங்க நல்லா இருக்கு. உடனே பார்த்தா அந்த எக்ஸாம் நேரம் ஏன்பா எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருக்கீங்க, டைம் ஆகுதுங்க, உங்க எக்ஸாம் வந்து முடிய போகுது, சீக்கிரம் நீங்க பண்ணலனா எல்லாருமே தோத்து தான் அர்த்தம், உங்களால முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் பண்ணீங்கன்னா மட்டும் நீங்க ஆகும் வேலையை. இதோட 5 வருஷம் கழிச்சு இந்த எக்ஸாம் நடத்தப்படும் சொன்ன உடனே வாயை பொழுதுட்டு ஆளாளுக்கு போயிட்டு முட்டை சீக்கிரமா பொறிச்சிருப்பாங்க. ஹீரோ அவனுடைய நண்பனை பார்க்க அவன் ஒரு பக்கம் அதுல எவ்வளவோ முயற்சி பண்றாங்கன்னா அது முடியவே இல்லை. அந்த டைம் அவனுக்குள்ள மனசுக்குள்ள தோன்ற விஷயம் என்னன்னா, ஊர்ல இருக்கிற எல்லாருமே வந்து நம்ம ஹீரோவுடைய நண்பனா இருக்கிற இவனை பத்தி கொஞ்சம் வித்தியாசமா தப்பா பேசுவாங்க. அதான் ஊர்ல 4 பேர் 4 விதமா பேசுவாங்க சொல்லுவாங்கல்ல, அப்படிப்பட்ட ஆட்கள் எல்லாருமே இவனை பேரண்ட்ஸ் இல்லாதவன், திறமை இல்லாதவன், நாலேஜ் இல்லாதவன், இவன் எங்க வாழ்க்கையில உருப்பட போறான்ற மாதிரியான வார்த்தைகளை சொல்லி வெறுப்பேத்துவாங்க. அந்த வார்த்தைகள் எல்லாமே அவனுக்குள்ள மனசுக்குள்ள ஆழமா பதிச்சு வச்சு அவன் முடிவு எடுக்கிறான், கண்டிப்பா இதுல பெரிய லெவலில் சாதனை பண்ணி எல்லாருக்கும் பேர் சம்பாதிப்பேன், அப்படி பண்ணாதான் என்னால இதுல கௌரவமா இருக்க முடியும், என் நண்பனுக்கு பெருமை சேர்த்து நானும் அவனு ஒன்னா போக முடியாத எக்ஸாம்ல அவன் ஒரு பக்கம் உன்னால முடியுன்ற மாதிரி பிரைட்டா பாத்துட்டு இருக்கலாம் ஹீரோ. ஆனா அவனுக்கு மனசுக்குள்ள தோன்ற விஷயம் என்னன்னா, கண்டிப்பா ஷாமினி என்ன பார்த்து தெரிக்கும் போது எனக்கு தெரியுது, நான் கைவிடாம முயற்சி பண்ணா என்னால சாதிக்க முடியும் நம்புறான். ஆனா என்னால முடியாம போயிடுச்சுன்னா அவனுக்கு அசிங்கமாயிடும். அதனால இதை விட கம்மியா இருக்கிற எக் வேணா ட்ரை பண்ணி பார்ப்போம். அதுக்கான இன்னொரு ரீசனும் இருக்கு, நான் அவனை விட ரொம்ப திறமையானவனா மாறிட்டேன், அதுக்கப்புறம் அவனுக்கான பேர் புகழ் எல்லாமே மறைஞ்சு போயிடும், என் நண்பனுக்கு அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு உடனே பார்த்த ஹீரோ அந்த 0 ஸ்டார் வச்சிட்டு இருக்கிற ஃபெமிலியரை முட்டைக்குள்ள இருந்து வெளியே வச்சிருவான். அப்புறம் அந்த எக்ஸாமினரும் அந்த கவுண்ட் ஒன்று முடிச்சு அந்த எக்ஸாம் முடிச்சிடறான். ஹீரோ ஒரு பக்கம் யோசிக்கிறான், கண்டிப்பா சொல்றேன் இந்த ஒரு 0 ஸ்டார் ஃபெமிலியரை வச்சு தான் இந்த கதையில பெரிய லெவலில் அட்டகாசம் பண்ண போறான், அது எனக்கு நல்லாவே தெரியும், எவன் என்ன வேணா சொல்லட்டும், கதைப்படி என்ன போகணுமோ அப்படிதான் போக போதீங்க. அப்புறம் ஹீரோ தான் வச்சிருக்கிற ஒயிட் டைகரை பத்தி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஒரு டைகரால மேஜிக்கல் பவர்ஸ் அண்ட் வாட்டர் அண்ட் விண்ட் பவர்ஸ் கூட பயன்படுத்த முடியுமா. ஆனா இந்த ஒரு இடத்துல இருக்கிற சிஸ்டத்தை பொறுத்த வரைக்கும் 7 ஸ்டார் ஃபெமிலியர்ஸா இருக்கிற எக்ல இருந்து வெளியே வரக்கூடிய எந்த ஒரு மான்ஸ்டரா இருந்தாலும் அதுங்களுடைய பவர்ஸ் எல்லாமே ரொம்ப அதிகப்படியா இருக்கும். கிட்டத்தட்ட லைட், டார்க்னஸ், வாட்டர், விண்ட், ஃபயர், எர்த், தண்டர், வுட்னு சொல்லக்கூடிய நிறைய விதமான பவர்ஸ் அதனால பயன்படுத்த முடியும். அப்புறமா ஹீரோவுடைய நண்பங்காரன் பார்த்து உன பக்கம் சோகமா உட்காந்துட்டு இருக்கிற போது ஹீரோவும் எங்க ஊர்ரா உனக்கு கிடைச்சதே எனக்கு தெரிஞ்சு பெஸ்டானது தான், அதனால உனக்கு கிடைச்ச மான்ஸ்டரை வந்து வேஸ்ட்னு நினைக்காத, அதை வச்சு நீ பின்னால பெரிய லெவலில் சாதிக்க போறேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, அதனால தோந்து போதவா எனக்கு புரியுதுடா, ஆனாலும் நம்ம இப்படி அந்த இடத்துக்கு போறது நல்லது இல்ல, ஏன்னா நம்ம 2 பேரும் அடுத்த கட்ட ஒன்னா தான் போவோம்னு சொன்னோம், ஆனா இப்போ இப்படி ஆயிடுச்சு, அதுக்கு என்ன இவங்களை பத்தி கவலைப்படாத, கண்டிப்பா ஃபியூச்சர்ல பெரிய லெவலில் சாதிக்க போறேன். அவனுக்கு நம்பிக்கை வந்து ஆமாடா நீ சொல்றது சரிதான், 2 பேருமே சேர்ந்து கடினமா உழைப்போம் அப்படின்னு அவன பக்கம் ஹீரோ திரும்பி பாப்பான். ஹீரோ பார்த்தா அங்க எக்ஸாம் நடந்த இடத்துல இருந்து திட்டுத்தனமா அந்த உடையாத முட்டையை எடுத்து வந்துருவான். அதை பார்த்தா சுத்தியால போட்டு உடைக்க ஆரம்பிப்பான். என்னடா காரியம் பண்ணி வச்சிருக்க, திட்டுத்தனமா ஏன்னா அங்க எடுத்து வந்த. அப்புறம் பார்த்தா அந்த உடைச்ச முட்டைக்குள்ள அந்த முட்டையோட கருவுள்ள இருக்கும்ல, அது ஒரு லிக்விட் உள்ள பார்த்தா நம்ம ஒயிட் டைகரை பிடிச்சி கீழே நொதுவான் பாருங்க, எக்குள்ள அதை போட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, சேத்திர போதாது ஒண்ணு இல்ல, இது ஜஸ்ட் ஒரு அதுக்கான பவர் கொடுக்கறதுக்கான விஷயம் தான். இது மூலியமா பவர் கொடுப்பேன், அதுக்கு அதிகப்படியான ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் உடம்புக்குள்ள போயிடுச்சுன்னா அது ரொம்ப வலுவா இருக்கும்ல, அதுக்கு தான் இது. இதே மாதிரி தான் உன்னுடைய பேருக்கும் பண்ணு, கண்டிப்பா இது 2 ரொம்ப பவர்ஃபுல்லா மாறும் பின்னாடி, இது ஒரு சீட்டிங் வேலை தான். அப்புறம் பார்த்தா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டு தூக்கிறான் ஹீரோ. கண்டிப்பா
கண்டிப்பா சொல்றேன், இதனால உன்னுடைய ஃபேமிலியோட ஸ்ட்ரென்த் வந்து நாளுக்கு நாள் இன்க்ரீஸ் ஆயிடும். என் ஃபேமிலிக்கும் ஒர்க் ஆகுமா? கண்டிப்பாடா பண்ணு. சரி எங்க போறேன்? நான் அடுத்த கட்ட மேட்ச் பார்க்க போறேன். அப்புறம் ஹீரோ அங்க போன உடனே எக்ஸாமினர் கிட்ட எங்க பாருங்க ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இந்த அடுத்த கட்ட ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இதுல ஆல்ரெடி தன்னுடைய முட்டைகளை புடிச்சு ஃபேமிலியரா மாத்தின ஒவ்வொரு ஆம்பளையும் நீங்க ஒரு சரியான ஆம்பளையா இருந்தீங்கன்னா என்கிட்ட ஒத்தைக்கு மோதுங்கடா. என்கிட்ட இருக்கிற ஃபேமிலியரா உங்களால தோக்கடிக்க முடியும்ன்றத காமிக்கிறான்ற மாதிரி ஹீரோ சேலஞ்ச் பண்ண பாருங்க. எவ்வளவு தேர்ந்த எங்களை பார்த்து ஆம்பளைன்றது கேப்பன்ற மாதிரி கடுப்பாயிட்டு அவங்க எல்லாமே தன்னுடைய ஃபேமிலியர் எடுத்துக்கிட்டு ஹீரோ நோக்கி அட்டாக் பண்ண போவாங்க. ஃப்ரெண்டுக்காரன் பக்கம் டே ஏன்டா இப்படி சொல்லி வச்சா ஐயோ நில்லுங்க அப்படின்ற மாதிரி அவன் பதறான். ஆனா ஹீரோ பத்தியும் தெரியல, கதைப்படி எப்படி போனமோ அக்கா எல்லாமே தெரிஞ்சுட்டு அவன் போட்டு அடிப்பான் பாருங்க. அந்த ஒயிட் டைகரோட பவர் சூப்பரா பயன்படுத்துவான். அதில் கிட்டத்தட்ட எல்லாருமே தோக்கடிச்சான். அந்த எக்ஸாமினரும் பார்த்து வாய பழந்துருவான். இவனை நோட் பண்ணிப்பான் ஹீரோ வேற. என்ன எதிர்க்க இந்த இடத்துல எவனும் கிடையாது. இப்போ அப்புறமா பார்த்தா ஹீரோவை இந்த இடத்துல ஒரு சாம்பியனாவே அறிவிச்சிடறான். இதனால இப்போ ஹீரோ அடுத்த கட்ட ஃபைனல் ஃபேமிலியர் டைமரோட அசஸ்மெண்ட்டுக்கு என்ட்ரன்ஸ்ல போயிட்டான். சோ இப்போ ஹீரோ அந்த ஏர்ஷிப்புக்கு வந்துட்டான். அந்த ஏர்ஷிப் மூலியமா தான் அவன் போக வேண்டிய அடுத்த கட்ட எக்ஸாம் கொண்டு போறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் ஒரு பக்கம் பயந்துட்டு கீழே இருக்கான். ஷன்மின் பாதுகாப்பா போயிட்டு வரலாம், கண்டிப்பா உனக்காக நான் கீழே இருந்து இதெல்லாம் ஸ்ட்ராங் ஆவேன், கவலைப்படாத. ஹீரோ ஒரு பக்கம் பிளான் படி சூப்பரா போயிடுச்சு. இது ஏன் கதை? நான் வச்சதுதான் சட்டம். நான் இந்த உலகத்துடைய ஒரு என்பிசி கேரக்டர். நான் எடுத்ததுதான் இங்க முடிவே. சோ அடுத்த கட்ட சம்பவத்தெல்லாம் பொறுமையா போறேன் அப்படின்னு அந்த இடத்துல ஹீரோ சொல்றதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க, இந்த வீடியோ பிடிச்சா கமெண்ட் சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுறது வீடியோல நோட்டீஸ் வரும். சரிங்க, சம்பவத்தோட இந்த வீடியோ முடிஞ்சுமா?